ஹலோ எம்பி ஆஸ்பிரன்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் ஃபார்மா ஆஸ்பயர். உங்க எல்லாருக்கும் தெரியும் ஜிபேட்டோட நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. ஜான் 12க்குள்ள நம்ம எல்லாருமே ஜிபேட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்றதா இருந்தா பண்ணி ஆகணும். இன்னைக்கு இந்த வீடியோல நான் ரிஜிஸ்டர் பண்ண போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் என் கூட நீங்களும் எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவை பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் அதை நான் சொல்ல போறேன். என்னென்ன தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர் உங்களோட 4 இயரோட மார்க் ஷீட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்ல அண்ட் உங்களோட ஃபோட்டோ, தம்ப் இமேஜ் அதாவது லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் சைன் இது மூணும் ஜேபெக் ஃபார்மேட்ல தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி போயிட்டு பண்றது அப்படின்றத கூகுளில் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் natboard.edu in GPAT இதுதான் நம்மளோட வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. natboard.edu.in GPAT போனதுக்கு அப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் வெப்சைட் ஓபன் பண்ணோனே இங்க போவீங்க. இந்த பேஜ் தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதுல 2026ல நம்ம என்ன பண்ண போறோம்? அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போறோம். ஸோ அப்ளிகேஷன் லிங்கை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உள்ள போனோனே ரிஜிஸ்டர் இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? ரிஜிஸ்டர் தான் பண்ண போறோம். டு ரிஜிஸ்டர் இங்க கிளிக் ஹியர் கொடுத்ததுக்கு அப்புறம் லோட் ஆகுது உங்களுக்கு. ஆ இங்க மொத்தம் 2 விஷயம் கேட்கும். ஒண்ணு ஐ அம் அன் அப்ளிகன்ட், இன்னொன்னு ஐ அம் நாட் அன் அப்ளிகன்ட். இது யாருக்குன்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட லேப்டாப்லயோ இல்ல நம்மளோட லேப்டாப்லயோ பண்றோம்னா, நம்ம தான் அப்ளிகன்ட். ஸோ நம்ம ஐ அம் அன் அப்ளிகன்ட் குடுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டயும் லேப்டாப் இல்ல, நம்மள்ட்ட லேப்டாப் இல்லாத பட்சத்துல சிலர் நெட் சென்டர் போயிட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்க நெட் சென்டர் போயிட்டு அப்ளை பண்றீங்கன்னா, அப்போ யூ ஆர் நாட் த அப்ளிகன்ட் அப்படின்றத குடுக்கணும். மத்தபடி நீங்க நெட் சென்டர் போயிட்டு ஒரு ஏஜென்ட் மூலியமா பண்ணா யூ ஆர் நாட் த அப்ளிகன்ட். பட் நீங்களே பண்றீங்கன்றப்போ ஐ அம் அன் அப்ளிகன்ட்ன்றத ஃபில் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் அண்ட் யூ அக்ரி வித் எவ்ரிதிங். ஐ அக்ரி கொடுத்துருங்க. கொடுத்தோடனே இங்கே நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், உங்களோட எல்லா சர்டிபிகேட்ஸ்லயும் நீங்க என்ன மாதிரி நேம் கொடுத்துருக்கீங்களோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம கரெக்டா அதே மாதிரி கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் ஜெண்டர், அடுத்து நேஷனாலிட்டி இந்தியன். இப்போ உங்களோட மொபைல் நம்பர், நீங்க என்ன மொபைல் நம்பர் உங்க கையில வச்சிருக்கீங்களோ என்ன யூஸ் பண்றீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு ஓடிபி வரப்போகுது. ஸோ நீங்க குடுக்குற மொபைல் நம்பரை வச்சு தான் ஓடிபியை நீங்க ஜெனரேட் பண்ணிட்டு நீங்க ஃபுல்லா லாகின் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மொபைல், உங்கள்ட்ட தெரிஞ்சதுல உங்களுக்கு இருக்க மொபைல் நம்பர் கொடுங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுக்கு ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்தா குடுக்கலாம். இல்லனாலும் குடுக்க தேவையில்ல. எங்கெல்லாம் ஸ்டார் புல்லட்டின் இருக்கோ இங்க இருக்கு பாருங்க. மொபைல் நம்பர் மேல, டேட் ஆஃப் பர்த் மேல, ஜெண்டர் மேல இந்த மாரி ஸ்டார் புல்லட்டின் இருக்கிறது எல்லாமே வி ஹேவ் டூ ஃபில் மேண்டேட்டரி. ஸோ அதெல்லாம் மேண்டேட்டரியா நம்ம குடுத்தாகணும். ஸ்டார் புல்லட்டின் இல்லாதத நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க நம்மளோட மொபைல் நம்பர் தேவை. அதாவது உங்களுக்கு ஓடிபி வரப்போற மொபைல் நம்பர் கண்டிப்பா குடுக்கணும். ஆல்டர்னேட் நம்பர் இருந்தா குடுங்க. இல்லன்னா வேணாம். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி. ஸோ வெதர் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்க நேமு, உங்க டேட் ஆஃப் பர்த், மெயில், ஜெண்டரு, நேஷனாலிட்டி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கும் உங்களுக்கு நீங்க கொடுத்த இமெயில் ஐடிக்கும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி பார்க்குற மாதிரி உங்க ஃபோன்கிட்ட வச்சுக்கோங்க. உங்க ஃபோனுக்கு உங்கள் ஃபோன்ல இருக்க நம்பரையும் இமெயில் ஐடியும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது காமிக்கும். இதை ஃபில் பண்ணுங்க. 29453 டெக்ஸ்ட் பாக்ஸை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஸோ அந்த ஓடிபியை வி ஹாவ் டு என்டர். ஸோ நமக்கு வந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டு வேலிடேட் பண்ணிக்கோங்க. வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடணும். ஓகேங்களா? வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் கீழே டிக்ளரேஷன் ஃபார்மில் ஐ அக்ரி கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த சேட் பாக்ஸை திருப்பி என்டர் பண்ணுங்க. 243 834. ஸோ கொடுத்துட்டு ரிவ்யூ ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க.
என்னென்ன குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவ்யூ பார்த்துட்டு, அதாவது கேண்டிடேட் நேம் முகமது ஜாதியன். நம்மளோட நேமு, நம்மளோட மொபைல் நம்பர் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்றத பார்த்துக்கங்க. பார்த்துட்டு ப்ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம், நம்ம வந்து ரீவெரிஃபை குடுத்துக்கங்க. ரீவே ரீவெரிஃபை குடுத்ததுக்கப்புறம் கீழ காமிக்கும். அதாவது வெரிஃபிகேஷன். அதாவது நேம்க்கு நேரா நேம் இருக்கா, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு, இங்க செக் பாக்ஸ் இருக்கு பாருங்க உங்களுக்கு. அந்த செக் பாக்ஸ்ல எல்லாத்தையும் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு டிக் குடுத்துக்கங்க. குடுத்துட்டு சப்மிட் குடுத்துருங்க. சப்மிட் குடுத்ததுக்கப்புறம், ஓகே குடுத்துருங்க. இப்போ வந்து இதுக்கப்புறம் உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது இப்போ வரைக்கும் நீங்க குடுத்த எந்த இதையுமே நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நல்லா வெரிஃபை பண்ணிட்டு ஓகே குடுத்துக்கங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் வந்துரும். வெதர் இந்த அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மெயில்லயும் வந்துரும். பட் ஒரு சேஃப்டி பர்ப்பஸ்க்கு அது ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கங்க. ஓகே. இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகலாம். ஓகேவா? ரெடியா? இப்போ கோ டூ அப்ளிகேஷன் குடுத்துட்டோம்னா, அப்ளிகேஷன் லோட் ஆகும். இங்க தான் நம்ம வந்து தேவையான எல்லா அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன கேட்கறாங்களோ, அது எல்லாத்தையுமே வி ஹேவ் டூ ஃபில், குளோஸ். இப்போ ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஐடி அதெல்லாம் அவங்க குடுத்துருவாங்க. இதுவரைக்கும் நீங்க முன்னாடி குடுத்தத வச்சு அப்ளிகேஷன் ஐடி எல்லாம் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மத்த என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கறாங்க, ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாம் குடுங்க. ஃபாதர் நேம் ஃபில் பண்ணுங்க. மதர் நேம் ஃபில் பண்ணுங்க. கேட்டகரி. இங்க உங்க கேட்டகரி என்ன அப்படின்றத நீங்க ஜெனரலா, ஓபிசியா, இல்ல எஸ்சியா, எஸ்டியா அத வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கங்க. நான் வந்து ஓபிசி. அண்ட் இங்க பாருங்க. இது வந்து டூ யூ பிலாங் டூ பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பிடபிள்யூடி கண்ட்ரி கோட். இப்போ நீங்க வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஆக்ட்ல இருக்கீங்க. ஆர்பிடபிள்யூடி ஆக்ட் கீழ வரீங்கன்னா எஸ் குடுத்துக்கங்க. அப்ப இல்லாத பட்சத்துக்கு நோ. மோஸ்ட்லி நோ தான் இருப்போம். நோ. ஓகே. அதுக்கப்புறம் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க முன்னாடி குடுத்த மாரி ஆஸ் யூசுவல் ஃபில் ஆயிடும். இந்த பாக்ஸ்ல நீங்க வந்து ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் உங்களோட கேட்டகரி மட்டும் தான் நீங்க ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட். இப்போ உங்கள்ட்ட வந்து மேண்டேட்டரியா இப்ப இங்க வந்து ஒரு 5 விஷயம் கேட்டிருக்கு. அதுல வந்து நம்ம ஒரு 2 விஷயம் கண்டிப்பா மேண்டேட்டரியா குடுத்தாகணும். ஸோ நம்ம எல்லார்ட்டயுமே ஆதார் கார்டு இருக்கும். ஸோ ஆதார் கார்டு இருக்கா? ஆதார் கார்டுக்கு எஸ் குடுத்துட்டு, அக்ரி குடுத்துட்டு, அக்ரி குடுத்துட்டு சப்மிட் பண்ணிருங்க. ஆதார் கார்டு குடுத்ததுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். நம்ம ஆதார் கார்டு நம்பர வந்து என்டர் பண்ணிக்கங்க. ஸோ ஒரு வாட்டி நம்பர் குடுத்ததுக்கப்புறம் வெதர் நம்ம கரெக்ட்டா குடுத்துருக்கோமான்றத இந்த இத வச்சு நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா கிராஸ் செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள்ட்ட வோட்டர் ஐடி இருக்கு. வோட்டர் கார்டு இருக்கு அப்டின்னா எஸ் இல்லன்னா நோ. பரவால்ல. இப்போ வந்து என்ட்ட பான் கார்டு இருக்கு. பான் கார்டுக்கு எஸ். பான் கார்டு நம்ம எல்லாருமே எடுத்துருவோம். பான் கார்டு குடுத்துருங்க. உங்கள்ட்ட டிரைவிங் லைசென்ஸ் இருந்தா எஸ் இல்லன்னா நோ குடுத்துக்கங்க. எஸ் குடுத்தீங்கன்னா நம்பர் குடுக்கணும். நோ குடுத்துட்டோம்னா நமக்கு தேவையில்ல. பட் மேண்டேட்டரியா இந்த 5 விஷயத்துல 5 நம்மளோட இதுல ப்ரூஃப்ஸ்ல மேண்டேட்டரியா 2 ப்ரூஃப் நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் குடுத்தே ஆகணும். நம்மள்ட்ட பாஸ்போர்ட் இருக்கா? இல்லையா? நோ. பாஸ்போர்ட் இல்ல. ஓகே. இதுக்கப்புறம் வந்து மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன்? ஒண்ணு ஃபேஸ்ல உள்ள மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். இன்னொன்னு நம்மளோட பர்த் மார்க் ஆர் பாடி மார்க் எது வேணாலும் குடுக்கலாம். ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன்ல எனக்கு வந்து சின்ல இருக்கு அப்படின்றது நீங்க எங்க இருக்கோ அத ஒண்ணு குடுத்துக்கங்க.
2வது உங்களோட பெர்த் மார்க் ஆர் பாடி மார்க். அது வந்து நம்மளோட டோட்டல் ஓவரால் பாடில எங்கனா எது வேணா குடுத்துக்கலாம். பட் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் 1 வந்து ஃபேஸ்ல இருக்கிறது கண்டிப்பா குடுத்தே ஆவணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேவ் குடுத்துட்டு, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துருங்க. எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம். குடுத்ததுக்கப்புறம் டேட்டா சேவ்ட் சக்சஸ்ஃபுல்லி அண்ட் அடுத்து நம்மள வந்து இப்போ வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் போயிடும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் இன் இந்தியா. இப்போ நீங்க கரண்ட்டா இருக்க அட்ரஸ், அப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் 2 அட்ரஸ். இப்போ ஃபர்ஸ்ட்டு அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கங்க. ஸ்டேட் உங்களோட ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸ்டேட் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. டிஸ்ட்ரிக்ட். டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடுல நம்ம என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது. இப்போ நம்ம வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட். பின்கோடு இப்போ வந்து உங்களோட கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் தான் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு நீங்க எஸ் குடுத்துட்டீங்கன்னா, அப்படியே அதுவே கீழ ஃபில் ஆயிடும். இஃப் இன் கேஸ் அது நோ இல்ல உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் வேற, நீங்க இப்ப கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வேற அப்படின்னா, நோ குடுத்துட்டு உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸையும் நீங்க வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். இப்போ எனக்கு வந்து என்னோட கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் இல்ல. ஸோ நான் என்னோட பெர்மனன்ட் அட்ரஸையும் நான் குடுக்குறேன். ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட அட்ரஸ் எல்லாம் குடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட். இப்ப சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்ததுக்கப்புறம் நம்மளோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்க்கு வரும். இப்ப குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்கும் அப்டின்னா வந்து 10த்தோட மார்க்ஸு, 12த்தோட மார்க்ஸு, அப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் பேச்சுலர் இன் பார்மசி நம்ம பிஃபார்மோட டீட்டெயில்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து 12த். 12ல நம்ம வந்து என்ன ஸ்டேட்ல படிச்சிருக்கோம் அப்டின்றது கேட்கும். அதாவது எப்படியுமே தமிழ்நாடு. இப்போ போர்டு. நம்ம என்ன போர்ட்ல படிச்சிருக்கோம் அப்டின்னா, ஸ்டேட் காமன் போர்ட். ஓகேங்களா? அது குடுத்துக்கங்க. இல்ல இப்போ வந்து நீங்க வந்து சிபிஎஸ்இல படிச்சவங்க இருக்கீங்க அப்டின்னா வந்து, ஆல் இண்டியா குடுக்கணும். ஆல் இண்டியா குடுத்ததுக்கப்புறம், நேம் ஆஃப் போர்ட்ல வந்து சிபிஎஸ்இ அங்க இருக்கு பாருங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்இ குடுக்கணும். இதுவே நம்ம ஸ்டேட் போர்ட்ல தான் படிச்சிருக்கேன் நானு அப்டின்றவங்க தமிழ்நாடு குடுத்துட்டா, நேராவே நமக்கு ஸ்டேட் போர்ட் வந்துரும். ஓகேங்களா? ஸ்டேட் காமன் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அது குடுத்துருங்க. அப்புறம் வந்து நம்ம 10த்தோட பாசிங் இயர் ஓகேங்களா? எந்த இயர்ல நம்ம 10த் முடிச்சோம் அப்டின்றது. ஸோ அதோட மந்த் அண்ட் இயர் வந்து நம்ம குடுக்கணும். உங்களோட மார்க் ஷீட்ஸ்லயுமே இருக்கும். அத பாத்தே நீங்க ஃபில் பண்ணலாம். இப்ப 10த் வந்து மார்ச் 2020ல ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நானு. 2020 மார்ச். பெர்சன்டேஜா? சிஜிபிஏவா? பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது நம்ம மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்டெயின்டு எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ எடுத்திருக்கோம், அதோட பெர்சன்டேஜ். நம்ம 500க்கு எழுதுனோம். எவ்வளோ நம்ம அப்டெயின் பண்ணோம் அப்படின்ற மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதோட பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட்டே கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப பார்த்து ஃபில் பண்ண. நெக்ஸ்ட் 12த். 12த் அதே மாரி தான். நம்ம ஆஸ் யூசுவல் ஃபில் பண்ண மாரி தான். அதே தமிழ்நாடு, ஸ்டேட் போர்டு, ஸ்டேட் காமன் போர்ட். இப்போ 12த் நம்ம எப்ப ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்றது. அதுவும் நம்மளோட மார்க் ஷீட்ஸ்லயுமே இருக்கும். மார்க் ஷீட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு. ம். மே 2022 மே 2022ல முடிச்சிருக்கேன். பெர்சன்டேஜ் நம்ம எல்லாரும் 600க்கு எழுதுனோம். நம்ம மார்க் அப்டெயின்ட் எவ்வளோ எடுத்தோம் அப்படின்றது. அப்புறம் அதோட பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் பெர்சன்டேஜ்ல எவ்வளோ அப்படின்றது. இப்போ நம்ம வந்து டீடைல்ஸ் ஆஃப் பிஃபார்ம் நம்ம பிஃபார்மோட டீடைல்ஸ் என்னென்ன பண்ணோம் அப்படின்ட்டு. நம்மளோட என்ரோல்மென்ட் ஐடி அதாவது நம்ம யூனிவர்சிட்டியில குடுத்த என்ரோல்மென்ட் ஐடி. ஸோ நம்ம யூனிவர்சிட்டினா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான். அது இல்லாம டீம்ல படிக்கிறவங்க யூனிவர்சிட்டியோட என்ரோல்மென்ட் ஐடிய குடுத்துக்கோங்க.
ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி இஷ்யூடு பை பிசிஐ. இது நம்ம பிசிஐல ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்றது பட்சத்துக்கு, அதே மாரி இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. மேண்டேட்டரி இல்ல. இப்போ வந்து நம்ம எங்க படிச்சோம் இந்தியால கண்ட்ரி. நம்ம வந்து தமிழ்நாட்ல தான் முடிக்கிறோம். தமிழ்நாடு. யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ் நேம். நம்ம வந்து ஒண்ணு உங்களோட யூனிவர்சிட்டி நேம் இருக்கும். இல்ல காலேஜ் நேம் இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு காலேஜ் நேம் சர்ச் பண்ணி பாருங்க. யூனிவர்சிட்டி அப்புறம் வந்து யூனிவர்சிட்டி கிடைச்சிரும். ஓகேங்களா? காலேஜ் நேம் சர்ச் பண்ணிட்டு யூனிவர்சிட்டி சர்ச் பண்ணிக்கோங்க. இல்ல இப்போ உங்க காலேஜ் நேமும் காமிக்கல, யூனிவர்சிட்டி நேமும் காமிக்கலன்னா, இங்கேயே அதர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? அத அத வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அதர்ஸ் இருக்கு பாருங்க. இந்த அதர்ஸ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அது இல்லாத பட்சத்துக்கு நம்ம காலேஜ் நேம் இருக்குன்னா, காலேஜ் நேம், யூனிவர்சிட்டி நேம் இருந்தா யூனிவர்சிட்டி நேம். இப்போ நம்ம யூனிவர்சிட்டியோ, காலேஜோ இருக்க இடம் எங்க இருக்கு அப்டின்னா, சென்னையில. சென்னை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் அட்மிஷன் நம்ம அட்மிஷன் போட்ட மாசம் ஓகேங்களா? நாட் த இயர் ஆஃப் பாசிங் நம்ம பாஸ் பண்றது இல்ல. எப்ப நம்ம அட்மிஷன் போட்டோம். இப்போ வந்து நான் 12த் வந்து 2022ல முடிக்கிறேன்னா, அப்ப எப்ப நான் அட்மிஷன் போட்டேன். அதுதான் வந்து நான் இங்க வந்து அப்ளை பண்ணணும். ம். சரி. இப்போ வந்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் அட்மிஷன்றதையும் நம்ம வந்து குடுத்தாச்சு. இப்போ நம்மளோட இப்ப நம்ம என்ன கரெக்ட்டா வந்து பர்சீவ் பண்றோம் அப்படின்னு. இப்போ குவாலிஃபைடு பி.ஃபார்மா நம்ம வந்து 4 வருஷம் முடிச்சுட்டு பி.ஃபார்ம் குவாலிஃபை பண்ணவங்களும் இருப்பீங்க. அதே மாரி 4த் இயர் படிக்கிறவங்களும் இருக்கலாம். 3 இயர் படிக்கிறவங்களும் இருக்கலாம். ஸோ இப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? என்ன பண்றீங்க? அப்படின்றது. இப்போ குவாலிஃபைடு பி.ஃபார்ம் அப்படின்றத குடுத்துட்டீங்கன்னா, நீங்க எந்த இயர் பாசிங் அப்படின்றத வந்து எந்த இயர் நீங்க வந்து பி.ஃபார்ம் முடிச்சீங்கன்றத காமிக்கணும். அதோட இயர் குடுக்கணும், மந்த் குடுக்கணும். இல்ல இப்ப நம்ம 4த் இயர் பர்சீவ் பண்றோம் அப்டின்னா வந்து, நம்மளோட 3 இயர் எப்ப முடிச்சோம் அப்டின்றத குடுக்கணும். இதே 3 இயர் படிச்சுட்டு இருக்கோம்னா, நம்ம 2ண்ட் இயர் எப்போ முடிச்சோம் அப்டின்ற மந்த்தையும், இயரையும் குடுக்கணும். இப்போ வந்து ஐ அம் பர்சீவிங் 4த் இயர். அப்போ வந்து நான் வந்து 3 இயர் எப்ப பாஸ் பண்ணி முடிச்சேன் அப்டின்றத குடுக்கணும். இப்போ எனக்கு இன்னும் ரிசல்ட் வரல. அது அப்படின்ற பட்சத்துக்கு நான் 2026 இன்னுமே ரிசல்ட் வராதுன்றதுனால 2026 ஜான்றது குடுத்துருக்கேன். இப்போ ரிசல்ட் மோடு எப்படி நம்ம என்ன ரிசல்ட் மோட் குடுக்க போறோம்னா, பெர்சன்டேஜ்ல குடுக்க போறோம். பெர்சன்டேஜ் எப்படின்னா வந்து மொத்தம் 3 இயரோட பெர்சன்டேஜும் குடுக்கணும். பிஎஃப்எம் ஃபர்ஸ்ட் இயர், 2ண்ட் இயர், 3 இயர். இப்போ 3 இயரோட பெர்சன்டேஜும் குடுக்கணும். இப்போ நம்ம வந்து பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றதுன்றத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்க்கு என்னோட 3 இயர் மார்க் ஷீட் எடுத்திருக்கேன் நானு. 3 இயர் மார்க் ஷீட்ஸ்ல இங்க பாருங்க. மேக்ஸிமம் மார்க் அக்வயர்ட் இங்க இருக்கு பாருங்க. இந்த மேக்ஸிமம் மார்க் அக்வயர்ட்னா வந்து டோட்டல் நம்ம டோட்டல் எவ்வளோ அப்டின்னா, இப்போ வந்து எல்லா சப்ஜெக்ட்டோட டோட்டல் மேக்ஸிமம் நம்ம அக்வயர் பண்ணோம்னா வந்து, அது வந்து 650 வருது. இப்போ செக்யூர்ட் மார்க் நம்ம எவ்வளோ செக்யூர் பண்ணியிருக்கோம் டோட்டலா அப்டின்றத பார்க்குறோம். இப்போ வந்து செக்யூர்ட் மார்க்ஸ் டோட்டலா ஆட் பண்ற பட்சத்துக்கு அது பார்த்தீங்கன்னா, அது ஒரு மார்க் வருது. இப்போ 650க்கு நான் வந்து டோட்டல் மார்க் அக்வயர் வந்து 497. ஸோ அத டிவைட் பண்ணி அ நான் வந்து இன்டூ 100 போட்டேன்னா, என்னோட பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். அப்படி என்னோட பெர்சன்டேஜ் என்னன்றத வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அது மாரி நம்ம எல்லா இயருக்கும் பண்ணிட்டு, ஆ ஒரு இயருக்கு 2 செமஸ்டரா? ஸோ 2த்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணிக்கங்க. 2 ரிசல்ட்டையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த இயரோட பெர்சன்டேஜ் தெரிஞ்சிரும். இப்ப என்னோட இயர் பெர்சன்டேஜையும் வந்து நான் இங்க குடுக்க போறேன். இதே அ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டில படிக்கிறவங்களுக்கு 4த் இயர் படிக்கிறோம் நம்ம. அதாவது 4த் இயர் வந்திருப்போம். 3 இயர் 6த் செம்மோட ரிசல்ட் வந்திருக்காது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம 5த் செம்மோட பெர்சன்டேஜ மட்டும் குடுத்தா போதும். 6த் செம் ரிசல்ட் வரலன்றதுனால 5த் செம் ரிசல்ட்ட மட்டும் பெர்சன்டேஜ் குடுத்தா போதும். இப்போ வந்து 3 செம்மோட 3 இயரோட பெர்சன்டேஜ குடுத்துக்கலாம். ஸோ, இப்ப நம்ம 3 இயரோட பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸையும் குடுத்துட்டோம். இதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல வி ஆர் டிபோர்ட்டட் ஆர் ரெஸ்டிகேட்டட் டியூரிங் பார்மசி கோர்ஸ். நம்ம இல்ல. நம்ம வந்து டிபோர்ட் ஆவல, ரெஸ்டிகேட் ஆவல. அதாவது நம்ம சஸ்பெண்ட் ஆவல. நெக்ஸ்ட் சார்ஜ்ட் ஆஃப் யூஸ் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் இன் ஜிபேட் இல்ல. அதே மாரி ஆர் யூ டிபார்ட் ஆஃப் அப்பியரிங் இன் ஜிபேட் 2026 இல்ல. அதே மாரி ஹேவ் யூ அப்ளைட் இன் ஜிபேட் 2025 இப்ப சிலர் ஜிபேட் 2025 அதாவது போன இயரோட ஜிபேட் எக்ஸாம் எழுதியிருக்கலாம். அப்படி எழுதியிருந்தீங்க அப்படின்னா, எஸ் குடுத்தா உங்களோட லாஸ்ட் ரோல் நம்பரும், அதுல எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றத கேட்கும். இதுவே நீங்க அப்ளை பண்ணல, இப்பதான் வாட்டி எழுத போறீங்கன்னா, நோ குடுத்துக்கலாம். எஸ் குடுக்குறீங்க போன தடவ எழுதியிருக்கீங்கன்னா, அப்ப ஜிபேட் ஸ்கோர் எவ்வளோ லாஸ்ட் டைம் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, உங்களோட ரோல் நம்பர் நீங்க கண்டிப்பா குடுத்தாகணும் மேண்டேட்டரி. இப்ப இதெல்லாம் குடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துக்கங்க. குடுத்ததுக்கப்புறம் டெஸ்ட் சிட்டி. எந்த சிட்டில நம்ம வந்து டெஸ்ட் எடுக்க போறோம் அப்படின்றது. ஸோ வந்து எந்த ஸ்டேட் இப்ப தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்டேட் குடுத்துடுறோம். குடுத்ததுக்கப்புறம் எந்த சிட்டி, அதாவது உங்களோட நியரஸ்ட் சிட்டி எது அப்படின்றத பார்த்து நீங்க குடுத்துக்கலாம். இப்போ சென்னையில இருக்கேன்னா, சென்னையில. உங்களுக்கு எது நியரஸ்ட் சிட்டியோ அத குடுத்துக்கங்க. அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்றது தான் இதோட
பாலிசியே. ஸோ சீக்கிரம் நீங்க முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். சென்டர் இல்ல லேட்டா பண்றீங்க அப்டின்னா, சென்டர் கொஞ்சம் தள்ளி போற மாரி இருக்கும். ஸோ சீக்கிரம் பண்ணிக்கங்க. குடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான். இங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்ததுக்கப்புறம், நம்மளோட கடைசி டாக்குமெண்ட்ட எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்ட்டேன். அதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நம்மளோட சிக்னேச்சர் ஃபோட்டோ, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷனோட ஃபோட்டோ. அதுக்கப்புறம் வந்து நம்ம 3 வருஷத்தோட பிஃபார்ம் மார்க் ஷீட். ஃபர்ஸ்ட் வந்து அப்லோட் யுவர் ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் கேப்சர் ரியல் டைம் ஃபோட்டோ. அதாவது 2மே தரணும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் தரணும். ஒரு ரியல் டைம் ஃபோட்டோவும் எடுத்து தரணும். இப்போ வந்து கிளிக் ஹியர் டூ அப்லோட். இங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா வந்து, இப்போ கேப்சர் ஃபோட்டோகிராஃப் முன்னாடி அப்லோட் ஃபோட்டோகிராஃப். அப்லோட் ஃபோட்டோகிராஃப்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சது. ப்ரீ சேவ்டு ஃபோட்டோகிராஃப். இத நம்ம வந்து முன்னாடிலேருந்து எடுத்து குடுக்கணும். அது வந்து ஒயிட் பேக்கிரவுண்ட்ல இருக்கணும் அப்டிங்கிறாங்க. ஸோ டிராப் ஃபைல் குடுத்து, இப்போ நான் இங்க வந்து என்னோட ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் ஃபோட்டோஸ். ம். இப்போ வந்து எம்பி சைஸ் வந்து நம்ம 50 கேபிக்குள்ள தான் இருக்கணும். சைஸ் ரிடக்ஷன் பண்ணிக்க. அதாவது இங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. சைஸ் ஆஃப் த இமேஜ் ஷுட் பி மினிமம் 50 கேபி அண்ட் மேக்ஸிமம் 80 கேபி. அதாவது 50 கேபிலேருந்து 80 கேபிக்குள்ள தான் உங்களோட ஃபோட்டோ இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ ஃபோட்டோ எக்ஸீட் ஆவுது. அதாவது சைஸ் எக்ஸீட் ஆவுதுன்னா, எப்படி ஃபோட்டோ சைஸ ரெடியூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபோட்டோ சைஸ் ரெடியூசர் சர்ச் பண்ணிக்கங்க. ரெடியூஸ் இமேஜ் சைஸ் இன் கேபி. கேபிக்கு எப்படி இது பண்ண போறோம். இப்போ வந்து இங்க பாருங்க. என்னோட தம்ப் இமேஜ் வந்து 85 கேபில இருக்கு. ஓகேங்களா? சைன் இமேஜ் 49 கேபி. இப்ப இது வந்து 85 கேபில இருக்கு. அப்ப நான் அத வந்து 50 டூ 80க்குள்ள தானே சொன்னாங்க. ஸோ, அப்போ வந்து அத நான் சைஸ் ரெடியூஸ் பண்ண போறேன். செலக்ட் இமேஜ், ஓப்பன். நமக்கு என்ன சைஸ்ல வேணும் அப்படின்றத கீழ குடுத்துட்டு, ரெடியூஸ் சைஸ் குடுத்தோம்னா, ஃபோட்டோ வந்து ரெடியூஸ் ஆயிடும் 58 கேபிக்கு. இப்ப அத டவுன்லோட் குடுப்போம். டவுன்லோட் குடுத்தா, அது டவுன்லோட்ஸ்ல வந்து சேவ் ஆயிடும் நம்ம லேப்ல. ஓகேங்களா? இப்போ எப்படி சைஸ் ரெடியூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சா? அப்லோட் ஃபோட்டோகிராஃப். இப்போ ஃபோட்டோகிராஃப் கேப்சர் பண்ண போறோம். அதாவது ரியல் டைம் ஃபோட்டோகிராஃப் கேப்சர் பண்ணணும். இப்போ கேப்சர் ஃபோட்டோகிராஃபோட செஷனுக்கு வந்து நம்மளோட பேக்கிரவுண்ட் வந்து கொஞ்சம் ஒயிட்டா இருக்கணும். அதாவது இங்க பாருங்க. சன் செட் அகைன்ஸ்ட் ஒயிட் பேக்கிரவுண்ட். பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட்டா இருக்கணும். எந்த ஆப்ஜெக்ட்ஸும் எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாரி 80% நம்மளோட ஃபேஸ் கவர் ஆயிருக்க மாரி இருக்கணும். ஸோ இந்த போர்ஷன் மட்டும் தான் வந்து கேப்சர் ஆயிருக்கணும். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம். சிலரோட லேப்டாப்ல வந்து கேமரா சப்போர்ட் இருக்காது. இல்ல கேமரா வந்து இல்லாம இருக்கும் அப்படின்ற பட்சத்துக்கு எக்ஸ்டர்னல் கேமரா நம்ம ஆட் பண்ணிட்டு அதுல எடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த ஒரு பார்ட்ட மட்டும் நம்ம ஃபோன்ல லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்றப்பவே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒண்ணு வரும். ஃபோட்டோ எடுத்து சொன்னேன்ல. அந்த டைம்லயே வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும், அப்ளிகேஷன் நம்பர் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும், ஒரு பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும். அந்த மெயில யூஸ் பண்ணி நம்ம ஃபோன்ல கூட லாகின் பண்ணிக்கலாம். அப்படி ஃபோன்ல லாகின் பண்ணிட்டு ஃபோட்டோ கேப்சர் பண்றது மட்டும் ஃபோன்ல கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து அப்லோட் பண்ண ஃபோட்டோவும், வீடியோவும் நம்ம இங்க வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அ அப்லோட் யுவர் ஸ்கேன்ட் சிக்னேச்சர். ஸோ நீங்க சிக்னேச்சர வந்து போட்டுட்டு பேப்பர்ல இந்த மாரி ஒரு குட்டி பேப்பர்ல உங்களோட சிக்னேச்சர போட்டுட்டு, யூ ஹேவ் டூ அத வந்து ஃபோட்டோ எடுத்து அத வந்து ஜேபிஇஜி ஃபார்மேட்ல மாத்திக்கங்க. அதே மாரி உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷனையுமே வந்து எடுத்துட்டு அத ஜேபிஇஜி ஃபார்மேஷன்ல மாத்திக்கங்க. ஸோ இங்க பாருங்க நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நீங்க வந்து எல்லா ரெக்யர்மென்ட்ஸையும் குடுத்துட்டீங்க. அதாவது நீங்க கேப்சர் பண்ண ஃபோட்டோ, நீங்க வந்து அப்லோட் பண்ண ஃபோட்டோ. அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் வந்து உங்களோட ஸ்கேன்டு சிக்னேச்சர், அப்புறம் உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன், அப்புறம் வந்து உங்களோட மார்க் ஷீட்ஸ் 3 இயரோட மார்க் ஷீட்ஸ். இது எல்லாத்தையும் இப்ப இதுவே ஃபைனல் இயர் முடிச்சவங்களா இருந்தா 4 இயர் மார்க் ஷீட்ஸும் கேட்கும். 4 இயரோட மார்க் ஷீட்ஸ். எல்லாத்தையும் குடுத்ததுக்கப்புறம், கீழ பேமெண்ட் மோடு, லாஸ்ட்டா வந்து டிக்ளரேஷன். 2த்தையும் டிக் பண்ணிட்டு நம்மளோட இந்த பாக்ஸ வந்து ஃபில் பண்ண சொல்லும். ஃபில் பண்ணி சப்மிட் குடுத்ததுக்கப்புறம், உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வரும். பேமெண்ட் பேஜ்ல டெபிட் கார்ட் ஆர் கிரெடிட் கார்ட், எஸ்பிஐ கார்ப்பரேட் கார்ட், நெட் பேங்கிங் இருக்கு, யுபிஐயும் இருக்கு. ஸோ நீங்க எப்படி உங்களோட கன்வீனியன்ட் படி நீங்க பே பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ யுபிஐ யூஸ் பண்றவங்க யுபிஐ ஐடி குடுத்து நீங்க பேமெண்ட்ட முடிச்சுக்கலாம். நான் பேமெண்ட் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் முடிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிருச்சு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும்.
அதுக்கப்புறம் உங்களோட ஃபார்ம் வந்து நீங்க பிரிண்ட் வேணும்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட மெயில் ஐடிக்கும் உங்களுக்கு வந்துரும். ஸோ ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு உங்களோட ஃபார்ம் வந்து ஃபில் ஆயிருச்சு அப்படின்னு. ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன மாரி ஜனவரி 12th தான் நம்மளோட ஜிபேட் அப்ளிகேஷனோட டெட்லைன். அதுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன போட்டுருங்க. உங்க பிரிப்பரேஷன நம்ம மெட்ராஸ் ஃபார்மா ஆஸ்பயரோட ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம மெட்ராஸ் ஃபார்மா ஆஸ்பயர்ல கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் 5000க்கே. நம்ம தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணி உங்களுக்கான ஜிபேட் ரிவிஷன ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.